ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் ஐடெக் நெட்வொர்க். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிபி/ஐபி லேயர்லேயே டேட்டா லிங்க் லேயரை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது அதில் தனியாக கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயரில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அதை ஃபிசிக்கல் லேயராகவும் டேட்டா லிங்க் லேயராகவும் ரெண்டு லேயராக ஓஎஸ்ஐ மாடலில் இருந்ததை ஒரே லேயராக டிசிபி/ஐபியில் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதில் ஃபிசிக்கல் லேயரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா லிங்க் லேயரை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபிசிக்கல் லேயரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது ஆக்சுவலாக ஒரு பிசி, இன்னொரு பிசி. இந்த பிசி ரெண்டுக்கு நடுவில் என்ன மாதிரி மீடியம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். என்ன மாதிரி டைப் ஆஃப் கேபிள் அல்லது வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கேருந்து டேட்டா இந்த பக்கம் வரும்போது ஃபிசிக்கல் லேயரில் என்ன சொன்னோம் அப்படின்னா, டேட்டா வந்து 0 and 1, அதாவது பிட் அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ என்ன செய்யுதுன்னா, இந்த மாதிரி பிட்டு வந்து கன்வெர்ட் ஆகி இதுக்கு மேலே உள்ள லேயருக்கு வருது. அதாவது எங்கே வருது அப்படின்னா, டேட்டா லிங்க் லேயருக்கு வருது. இப்போ டேட்டா லிங்க் லேயருக்கு வரும்போது டேட்டா என்ன மாதிரி டைப் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிவைஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி நடக்க போகுது. மேக் அட்ரஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அதாவது இதே கிளாஸில் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஃபிசிக்கல் லேயரில் 0, 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேலே வந்ததுக்கு அப்புறம் அதை மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி நடக்க போகுது. அந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி நடக்கும்போது என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி எரர் டிடெக்ஷன் அண்டு எரர் கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த லேயரில் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா போகும்போது டேட்டா வந்து போகலை அல்லது அந்த டேட்டாவில் பாதி இது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிறத பற்றி எரர் டிடெக்ஷனில் பார்ப்போம். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத எரர் கரெக்ஷனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா லிங்க் லேயரில் என்ன ஃபார்மட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்க போகுது. ஃபிசிக்கல் லேயரில் 0, 1ன்னு இருந்தது, இங்கே ஃப்ரேம் அப்படின்னு இருக்க போகுது. அப்போ அந்த ஃப்ரேம் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி இந்த டேட்டா ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா லிங்க் லேயரில் என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்னால் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டோகால் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆக்ஷனை பண்ண போகுது, ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஈத்தர்நெட் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஈத்தர்நெட் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்ப்போம் இதே சாப்டரில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, IEEE அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ITUT, ISO அப்படிங்கிறதுனா தனித்தனியாக ஒவ்வொரு ப்ரோட்டோகாலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோட்டோகாலும் ஒவ்வொரு வேலை செய்ய போகுது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வயர்லெஸ்ஸை பற்றி ஒரு வயர்லெஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்க போகுது அப்படின்னா அதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IEEE அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினாக இதுலேயே நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, IEEE அப்படிங்கிறத நம்ம இன்னொரு மாதிரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு சிஸ்கோ டிவைஸ், இது ஒரு டீலிங்க் டிவைஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IEEE ப்ரோட்டோக்காலாக இருந்தால் மல்டி வெண்டாரை அது சப்போர்ட் பண்ணும். இதிலே பார்த்தோம்னா இன்னொரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே ISO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்ச ப்ரோட்டோக்கால் வந்து HDLC. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா HDLC ப்ரோட்டோக்காலை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், சிஸ்கோவில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிஸ்கோவோட ப்ரொப்பரேட்டரி இந்த HDLC அப்படிங்கிறது. இதை இன்னொரு வெண்டார், அதாவது டீலிங்க் வெண்டாரில் இந்த ப்ரோட்டோக்காலை பற்றி ஏதாவது டேட்டா வந்துச்சு அப்படின்னா அதை கம்யூனிகேஷன் பண்ண தெரியாது, அதை ட்ராப் பண்ணிடும். ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பின்னாடி போக பார்ப்போம். இதை ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் மெயினாக நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த டேட்டா லிங்க் லேயரே ரெண்டு சப் லேயராக இருக்குது. ஒன்று வந்து மேக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா LLC. மேக்கை பொறுத்தவரை மேக் அட்ரஸ் ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். இது லோக்கல் லிங்க் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம அப்படி கீழே பார்ப்போம்.
டேட்டா லிங்க் லேயர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பிரிஞ்சிருக்கு, ரெண்டு சப் லேயராக இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னு சொல்கிறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்எல்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதாவது இந்த லேயர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள லோயர் லேயர், அதாவது டேட்டா லிங்க் லேயருக்கு கீழே உள்ள கம்யூனிகேஷனை ஃபுல்லாக யார் பார்த்துக்கிறா அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்த்துக்கிறது. இது இதுக்கு அப்பர் லேயருக்கு சென்ட் பண்ணணும், அல்லது அப்பர் லேயர்லேருந்து வர்றதை ரிசீவ் பண்ணி திருப்பி ஃபிசிக்கல் லேயருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அனுப்பணும் அப்படிங்கிற வேலையை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்சி பார்த்துக்கிறது. இதில் நம்ம என்னென்னு மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்சி ப்ரோட்டோக்காலோட டெஃபினேஷன், அதாவது 802.2 மேக் அட்ரஸ்க்கு பொறுத்தவரையும் 802.3 இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம். இதுக்கு முன்னாடி டேட்டா என்னவா சொல்லிட்டோம், பிட்டிலேருந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஃப்ரேம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில்ஸை அந்த ஃப்ரேம் உள்ளுக்க வச்சுருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் எப்படி ஒர்க் ஆகும் டேட்டா லிங்க் லேயரில் அப்படின்னு வச்சுக்கிறோம். இது ஆக்சுவலாக இது ஒரு பிசி, இது ஒரு பிசி. இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஒரு 8 பிட்டு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இத்தனை டைப் ஆஃப் செக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் செக்ஷன்லையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற அத்தனை பிட்ஸ் யூஸ் ஆகுது. ஒவ்வொரு பிட்டும் என்ன வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்பல் எஸ்எஃப்டி அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 பிட் வரும், இது ஒரு 2 பிட் வரும். இது ரெண்டே சேர்த்து தான் இங்கே 8 பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஃப்ரேம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த டேட்டாவை சிங்க்ரனைஸ் பண்ணுற வேலையை இவங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 8 பிட்டு யூஸ் ஆகுது. அடுத்து ஒரு 6 பிட்டில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோர்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இதோட மேக் அட்ரஸ் இப்போதைக்கு ஏ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். இது டெஸ்டினேஷன், இதோட மேக் அட்ரஸ் பி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். செகண்ட் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஃப்ரேமில் யாருக்கு அந்த டேட்டா போகணுமோ, அதாவது டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது. அடுத்த செக்ஷனில் சோர்ஸோட மேக் அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது. அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பி அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும், இங்கே ஏ அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த ரெண்டு டிவைஸை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கும்போது VLAN அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்னா பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக ஒரு 2 பிசி இருக்கிறதா வச்சுக்கிடுவோம். இதை ஒரு குரூப்புன்னு பிரிப்போம். இந்த குரூப்போட பேர் என்னென்னா 10 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். VLAN 10 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். இந்த குரூப்பை VLAN 20 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இது தனி குரூப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம VLAN கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த VLANோட இன்ஃபர்மேஷனை என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகிற இந்த செக்ஷனை டேக் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதுக்காக 4 பைட்டை அதை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே டைப் அண்டு லென்த் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆக்சுவலாக இந்த செக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் 3 டெக்னாலஜிக்கான இன்ஃபர்மேஷனை இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா லேயர் 2ஓட டெக்னாலஜி இதுவரையும். லேயர் 3 ஐபி அட்ரஸ் வந்துடும். ஸோ ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா இருக்கோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கும். இதுக்காக 2 பைட்டை அது யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஏதோ ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். அந்த டேட்டா ஒரு 10 MB இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவோட ஆக்சுவலாக அந்த டேட்டாவோட சைஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற பைட்ஸ் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1500 எடுத்துக்கிறது. குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 பைட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் FCS, அதாவது ஃப்ரேம் செக் சீக்வன்சி, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஃப்ரேமில் எரர் டிடெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு பாக்கெட்டை சென்ட் பண்ணும்போது நமக்கு அந்த பாக்கெட்டில் எதுவும் மிஸ் ஆயிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணும். அதே மாதிரி நமக்கு மிஸ் ஆன பாக்கெட்டை எரர் கரெக்ட் பண்ணி அதற்கான வேலையை செய்கிறத ஃபுல்லாக யார் எடுத்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் இது முடிஞ்சு லாஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா இன்டர் ஃப்ரேம் கேப்.
இப்போ நமக்கு ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 3 ஃப்ரேமாக வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஃப்ரேமாத்தையும் வந்து பாஸ் பண்ணோம். இந்த ஃப்ரேம் சென்ட் ஆகிறதுக்கும் இந்த ஃப்ரேம் சென்ட் ஆகிறதுக்கும் நடுவில் உள்ள கேப்பத்தை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9.6 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, சாரி மைக்ரோ செகண்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஃப்ரேமோட டீட்டெயில். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக நம்ம என்ன ஒரு சுவிட்ச், ரவுட்டர், ஹப் எதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அங்கே யூஸ் ஆகுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொல்யூஷன் அப்படிங்கிற, சாரி 2 டைப், ப்ராட்காஸ்ட் அண்ட் கொல்யூஷன் அப்படிங்கிற 2 டைப். அப்போ ப்ராட்காஸ்ட்னா என்ன, கொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செக்ஷனை எடுத்துக்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஹப்பு யூஸ் பண்ணுறோம், ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சுவிட்ச் இருக்குது. ஒவ்வொரு டிவைஸ்லையும் ப்ராட்காஸ்ட்னுங்கிறது ஒரு டேர்ம் இருக்கும், அதே மாதிரி கொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மும் இருக்கும். ப்ராட்காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ஒரு சிஸ்டம் ஒரு இன்ஃபர்மேஷனை யாருக்கோ அனுப்பணும், இந்த சிஸ்டத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதுக்கு மட்டும்தான் அனுப்புமா இல்லை நிறையா பேருக்கு அனுப்புமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அப்படின்னா அதை வந்து ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் எத்தனை ப்ராட்காஸ்ட் இருக்கும், எத்தனை கொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹப்பை பொறுத்த வரையும் ஒரு ப்ராட்காஸ்ட்டும் ஒரு கொல்யூஷனும் இருக்கும். சுவிட்சை பொறுத்த வரையும் ஒரு ப்ராட்காஸ்ட், மல்டிபிள் கொல்யூஷன் இருக்கும். அப்போ மல்டிபிள் கொல்யூஷன் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் இப்போ பார்ப்போம். அதே மாதிரி ரவுட்டரை பொறுத்த வரையும் மல்டிபிள் ப்ராட்காஸ்ட், மல்டிபிள் கொல்யூஷன். ஓகே, இப்போ இதை ஒவ்வொன்றா என்னென்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹப்பை சொல்லிட்டோம், ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு ப்ராட்காஸ்ட்னா இந்த ஹப்பில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்குது. இந்த ஹப்பில் எத்தனை போர்ட் இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்குச்சு அப்படின்னா அவ்வளோ போர்ட்டுக்கும் அது என்ன செய்யும், சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹப் வந்து ஒரே ஒரு நெட்வொர்க்கை மட்டும் சப்போர்ட் பண்ணும். அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சுவிட்ச் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சிலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஹப் வந்து இந்த சுவிட்சோட கனெக்ட் ஆகிருக்கு, இதுலேயும் ஒரு ப்ராட்காஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ரவுட்டரில் என்ன சொல்லியிருக்கோம், மல்டிபிள் ப்ராட்காஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு போர்ட்டும் ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் பண்ணும். இந்த போர்ட் ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணும், இந்த போர்ட் ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணும். அப்படின்னா என்னன்னா இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். அப்போ இந்த பக்கம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்த்து ஒரு ப்ராட்காஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரவுட்டரை பொறுத்தவரையும் ஒவ்வொரு போர்ட்டும் ஒரு ப்ராட்காஸ்ட்டை சப்போர்ட் பண்ணும். ஒரு ப்ராட்காஸ்ட்னா ஒரு நெட்வொர்க். ஸோ ரவுட்டரில் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒரு சுவிட்ச் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்வொர்க் தான் இங்கே வரும். ப்ராட்காஸ்ட்ங்கிறதுமே ஒரு நெட்வொர்க் தான். ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுலேருந்து ஒரு சுவிட்ச் ஹப்பு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹப்புலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் இருக்கும். அதைத்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் இருக்குது. நம்ம இந்த இடத்துல எந்த டிவைஸுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஒரு ப்ராட்காஸ்ட். இதை நீங்கள் சுவிட்சில் அட்டாச் பண்ணாலும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டாக மாறிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை ரவுட்டரில் மாட்டினீங்கன்னா அது எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டாக மாறிக்கிறோம். அப்படின்னா என்னென்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் ஒரே நெட்வொர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரவுட்டருக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரவுட்டரை பொறுத்தவரை என்ன சொல்லிட்டோம், மல்டிபிள் ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த பக்கம் ஒரு ப்ராட்காஸ்ட், இந்த பக்கம் இன்னொரு ப்ராட்காஸ்ட். இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். அப்போ இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இங்கே சுவிட்சை வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ சுவிட்சில் இருக்கிற எல்லாமே சேர்த்து ஒரு ப்ராட்காஸ்ட்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹப்பை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கோம்னா மொத்தமாக ஒரு கொலியூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். கொலியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணோம். ஹப்பை பொறுத்தவரை ஒரு கொலியூஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணும்போது இதுவும் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போகிறதுக்கு தனி பாதை கிடையாது, இது போகிறதுக்கு தனி பாதை கிடையாது, ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரே பாதையாக இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் மட்டுமே ஒரு டைமில் போக முடியும். ஏன்னா ஒரே ஒரு கொலியூஷன் இருந்தால் ஒரு பாதை மட்டும்தான் அதுக்கு இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஹப்பை பொறுத்தவரை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலியூஷன் டொமைன். ஸோ இங்கே எத்தனை பிசியை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பாதை மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறோம், சுவிட்சை எடுத்துக்கிறோம். சுவிட்சை பொறுத்தவரை மல்டிபிள் கொலியூஷன் டொமைன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பிசி போகிறதுக்கு தனிப்பாதை இருக்குது, இந்த பிசி போகிறதுக்கு தனிப்பாதை இருக்குது. இதில் எத்தனை பிசியை கனெக்ட் பண்ணுறோமோ எத்தனை போர்ட் இருக்கோ அத்தனை கொலியூஷன் டொமைன் இருக்கும். இதை பொறுத்தவரையும் மல்டிபிள் கொலியூஷன் டொமைன் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்தவரை இந்த இடத்துல இப்போ 2 கொலியூஷன் டொமைன் இருக்குது, இது ஒன்று இது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டோம், ரவுட்டரை பொறுத்தவரையும் மல்டிபிள் கொலியூஷன் டொமைன் இருக்குன்னு சொல்லிட்டோம். இது ஒரு கொலியூஷன் டொமைன், இது ஒரு கொலியூஷன் டொமைன். ஸோ இப்போ கொலியூஷன் டொமைனை மட்டும் தனித்தனியாக நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் இது மட்டும் ஒரு கொலியூஷன் டொமைன். இது அப்படிங்கிறது யாரோட சேர்ந்து வந்துடும், இந்த சுவிட்சுக்கும் சேர்த்து வந்துடும். சுவிட்சில் உள்ள ஒரு போர்ட், இது எல்லாம் சேர்த்து ஒரு கொலியூஷன் டொமைன். அதே மாதிரி இது ஒரு கொலியூஷன் டொமைன். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரையும் இது ஒரு கொலியூஷன் டொமைன். அதே மாதிரி இந்த ரவுட்டருக்கும் சுவிட்சுக்கு சேர்த்து ஒரு கொலியூஷன் டொமைன். இந்த பக்கம் ஒன்று, இங்கே ஆக்சுவலாக சுவிட்ச் இருக்கிறதுனால இது ஒரு கொலியூஷன் டொமைன், இது ஒரு கொலியூஷன் டொமைன். இதைத்தான் ஆக்சுவலாக இந்த 3 டயக்ராம்லேயும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம சொல்லிட்டோம் ப்ராட்காஸ்ட்னா என்ன, கொலியூஷன் டொமைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ நம்ம இதில் சொல்லும் போதே என்ன சொல்லுவோம், ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு டேட்டா வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அது ஆக்சிடென்ட் ஆகிடுது, கொலியூஷன் அதாவது ஆக்சிடென்ட் நடந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா அதை யார் வந்து கண்டுபிடிப்பா, அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுவா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேர்மை தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கொலியூஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் CSMA அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ஒருவேளை நம்ம இந்த சுவிட்சை எடுத்துக்கிறோம், இந்த ஹப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பிசி ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுது, அடுத்தாப்புல அதே டயத்தில் இந்த பிசியும் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSMA. இப்போ அட்ட டயத்தில் இது ரெண்டும் சென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டோம், கொலியூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கொலியூஷன் டிடெக்ஷனை கண்டுபிடிக்கிறது இந்த CD அப்படிங்கிறது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வயர்டு நெட்வொர்க்கில் நடக்குது. ஒருவேளை வயர்லெஸ் நெட்வொர்க்காக இருந்தால் இங்கே நமக்கு CD அப்படிங்கிற டேமை CA அப்படிங்கிற மாதிரி டேமாக யூஸ் பண்ணுவோம். அதை கொலியூஷன் அவாய்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தான் நமக்கு இங்கே இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSMA CD ஆர் CSMA CA இது ரெண்டுலையுமே என்ன அப்படின்னா போத் அலோ, அதாவது இது 2 ஹப்னு வச்சுக்கிடுவோம். இந்த பக்கம் ஒரு வயர்லெஸ் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கிறதா வச்சுக்கிறோம். சிடின்னு வந்தால் வயர்டு டிவைஸை மென்ஷன் பண்ணும், சிஏன்னு வந்தால் வயர்லெஸ் டிவைஸை மென்ஷன் பண்ணும். ரெண்டுலையுமே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் டேட்டாவை சென்ட் பண்ணும்போது இன்னொரு டிவைஸ் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணக்கூடாது
அது சிஏயாக இருந்தாலும் சரி சிடியாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒருவேளை ஒரு டேட்டாவை அடுத்த டேட்டாவை சென்ட் பண்ணிடுது, அதாவது இந்த பிசி ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணும்போது இந்த பிசி ஒரு டேட்டாவே சென்ட் பண்ணுது. அப்படி நடக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், கொலியூஷன் டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒருவேளை வயர்லெஸில் நடந்துச்சு அப்படின்னா அதை சிஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த வயர்லெஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த கொலியூஷனை வந்து, அதாவது அந்த கொலியூஷன் நடந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல இதில் ஒன்று மட்டும் நான் சொல்லலை. வயர்டில் என்ன நடக்கும் அப்படின்னா கொலியூஷன் டிடெக்ட் நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு உடனே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எம்ஏ ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடும். நீயும் டேட்டாவை சென்ட் பண்ணாத, நீயும் டேட்டாவை சென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டேட்டாவை ஒருத்தரை மட்டும் சென்ட் பண்ண வைக்கும். ஆனால் இந்த வயர்லெஸ் டெக்னாலஜியில் நடக்கும்போது, கொலியூஷன் அவாய்டன்ஸில் நடக்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ஹாஃப் டியூப்ளெக்ஸுங்கிறது கொலியூஷன் நடந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணாது. என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சம் டைம்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அது டேட்டாவை சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி தான் கொலியூஷனை வந்து கண்டுபிடிக்குது, அதே மாதிரி அதோட எரரையும் செக் பண்ணிக்கிறது. இதில் நம்ம சொல்லும்போது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இது மாதிரி என்னென்ன மாதிரி டியூப்ளெக்ஸ்னால் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மூணு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ். அதே மாதிரி ஸ்பீடு டியூப்ளெக்ஸ், எம்டிஐ, எம்டிஐஎக்ஸ் இதை பற்றி தனி சாப்டராக பார்ப்போம். ஏன்னா இதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா டைம் எடுக்கும். சிம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசின்னு கிடையாது, ஒரு டிவைஸ்லேருந்து, ஒரு நெட்வொர்க் டிவைஸ்லேருந்து ஒரு சைடு மட்டும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து சிம்ப்ளெக்ஸ். ஆப்போசிட்டில் சைட்லேருந்து எதுவுமே வராது. இது இங்கேருந்து சென்ட் பண்ணோம், ஆப்போசிட்டில் வந்து ரிசீவ் மட்டும் பண்ணிக்கலாம். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டயத்தில் ஒருத்தர் மட்டும்தான் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், ஆப்போசிட்டில் இருக்கிறவர் டேட்டாவை சென்ட் பண்ண முடியாது ஒரே டயத்தில். இவர் சென்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவர் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் வந்து எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலாக அந்த டிவைஸ் பேர் என்னது, சரி ஓகே அதை மட்டும் யோசிச்சுட்டு சொல்கிறேன். வாக்கி டாக்கி அப்படிங்கிற டிவைஸோட நேம் வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே, வாக்கி டாக்கி எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹாஃப் டியூப்ளெக்ஸ் டெக்னாலஜியில் அது வந்து ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஒரே டயத்தில் ஒருத்தர் சென்ட் பண்ணலாம், அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட்டில் உள்ளவரும் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணால் இவர் சென்ட் பண்ண பாக்கெட்டை இவரால் ரிசீவ் பண்ண முடியும், அதே மாதிரி இவர் சென்ட் பண்ண பாக்கெட்டை இவரால் ரிசீவ் பண்ண முடியும். இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் தனியாக பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் அப்படிங்கிறதுமே தனியாக நமக்கு டாபிக் வரும். மேக் அட்ரஸை பற்றி இங்கே வந்து ஓவராலாக மட்டும் பார்த்துட்டு போவோம். ஆக்சுவலாக இந்த மேக் அட்ரஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அல்லது ரவுட்டர் சுவிட்சில் இருக்கிற போர்ட்டில் மேனுஃபேக்சரரே வந்து அசைன் பண்ணியிருக்க அட்ரஸ் தான் நம்ம மேக் அட்ரஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த மேக் அட்ரஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இது 48 பிட்ஸில் இருக்க போது. இந்த 48 பிட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்ஷனாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 8 பிட்டு இருக்கும். 8 பிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 1 ஆக்டெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ மேக் அட்ரஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்பராகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டில் சம் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அல்ஃபபெட்டில் எந்தெந்த லெட்டர்ஸ்னால் இருக்கும், அந்த லெட்டருக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். மேக் அட்ரஸ் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்காது. இங்கே கொடுத்துருக்க இத்தனை ஃபார்மெட்டில் இருக்கும். இது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 4 டிஜிட்டில் ஆரம்பிக்குது, மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஆரம்பிக்குது. இங்கே வந்து கோலன் வச்சுருக்கு, அதுவும் 2 டிஜிட்டாக இருக்குது. அதே மாதிரி 4 டிஜிட்டில் கோலன் வச்சுருக்கு, வெறும் டாட் மட்டும் வச்சுருக்கு. ஸோ இதனால் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி மேக் அட்ரஸ் கான்செப்ட் வரையில் பார்ப்போம். ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ் தனியாக வரப்போகுது, அதில் நம்ம பார்த்துக்குருவோம். அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு 6 பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் மேக் அட்ரஸை. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 3 பார்ட்டை தனித்தனியாக பிரிச்சுருக்கோம்.
இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மேக் அட்ரஸ் வந்து மொத்தம் வந்து 16 டிஜிட் கொண்டது. அதை வந்து நம்ம ஹெக்ஸா டெசிமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டெசிமல் அப்படிங்கிறது 1 2 3லேருந்து ஆரம்பிக்கிற எல்லா நம்பரையும் சொல்லுவோம். ஹெக்ஸா டெசிமலில் 1 2 3லேருந்து 9 வரையும் வரும். 0லேருந்து ஆரம்பித்து 9 வரையும் வரும். இது வந்து 10 11 12 13 14 15. ஸோ நமக்கு மேக் அட்ரஸில் இந்த லெட்டர்ஸ்குள்ளே மட்டும்தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டோட அந்த லெட்டர்ஸ் வரும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு டெசிமலை பைனரியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, பைனரி எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனா பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2 செக்ஷனாக நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 செக்ஷனில் இந்த ஏரியாவுக்கு பேர் OUI, ஆர்கனைசேஷனல் யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆக்சுவலாக ஒரு ரவுட்டர் சுவிட்சு அல்லது நம்ம பிசிக்கு உள்ள லேன் அடாப்டர் வந்து ஒரு கம்பெனி வந்து தயாரிக்குது அப்படின்னா இங்கே உள்ள டிஜிட்டில் இது வந்து சும்மா ஒரு கொடுத்துருக்கேன். இங்கே உள்ள டிஜிட்டில் உள்ள நேமில் ஸ்டார்ட் ஆகும். இந்த 3 செக்ஷன் வந்து எந்த கம்பெனி இந்த ப்ராடக்டை தயாரித்தாங்க அப்படிங்கிறது இந்த 3 செக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து 3 செக்ஷன் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டார்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனுக்காக தயாரித்ததா அல்லது மொபைல் ஃபோனுக்காக தயாரித்ததா ரவுட்டர் சுவிட்சுக்காக இருக்கிறதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் அடுத்த ஒரு 3 செக்ஷன். இதுதான் ஆக்சுவலாக நம்ம மேக் அட்ரஸை பற்றி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸில் இருந்து ஒரு டேட்டா எப்படி வந்து நமக்கு, அதாவது ஒரு டேட்டா என்ன சொல்கிறோம், ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேஷன் பண்ணுது. நம்ம இப்போ பார்க்குறது டேட்டா லிங்க் லேயரில் பார்க்குறோம். டேட்டா லிங்க் லேயரில் பார்க்கும்போது டேட்டா வந்து ஃப்ரேமாக போகுது. இந்த ஃப்ரேமாக போகிறது எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு மேக் அட்ரஸையும் இந்த கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு மேக் அட்ரஸையும் பேஸ் பண்ணி போகுது. அப்படி போகும்போது இந்த மேக் அட்ரஸும் ஒரு 3 டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அது இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகாஸ்ட், இன்னொன்று வந்து ப்ராட்காஸ்ட், இன்னொன்று வந்து மல்டிகாஸ்ட். அது அடுத்த பேஜில் இருக்குது, அதை பார்த்துக்குருவோம். யூனிகாஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸுக்கு மட்டும் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூனிகாஸ்ட். இதில் நிறையா கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டருக்கு மட்டும் சென்ட் பண்ணுது அப்படின்னா யூனிகாஸ்ட். 1 to 1 நம்ம யூனிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட், எனிகாஸ்ட்டை பற்றி போன கிளாஸ்லேயும் பார்த்துட்டோம். அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் அப்படின்னு பண்ணும்போது மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி பண்ணும்போது என்ன செய்யுது, எல்லா டிவைஸ்க்கும் அது சென்ட் பண்ணுது. ஒரு பிசி எல்லா டிவைஸ்க்கும் சென்ட் பண்ணுது. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ப்ராட்காஸ்ட் மேக் அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டும் எஃப் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எல்லா பிட்டுமே வந்து 111 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராட்காஸ்ட் மேக் அட்ரஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எனிகாஸ்ட், எனிகாஸ்ட்டில் மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் அனுப்பும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் பார்த்துருக்கோம். இங்கே மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 01005E அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐபி அட்ரஸ்லையும் மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் இருக்குது, மேக் அட்ரஸ்லையும் மல்டிகாஸ்ட் மேக் அட்ரஸ் இருக்குது. ஐபி அட்ரஸை பொறுத்தவரையும் ப்ராட்காஸ்ட்டும் இருக்குது, மல்டிகாஸ்ட்டும் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும், அதாவது ப்ராட்காஸ்ட்டுக்கும் மல்டிகாஸ்ட்டுக்கு மட்டும் என்ன மாதிரி ஐபி அட்ரஸ் ஆரம்பிக்கும், என்ன மாதிரி மேக் அட்ரஸ் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னா இப்போ நம்ம மேக் அட்ரஸை பார்க்குறதுனால மேக் அட்ரஸை மட்டும் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மல்டிகாஸ்ட்டாக இருந்தால் இந்த டிஜிட்டில் தான் ஆரம்பிக்கும், ப்ராட்காஸ்ட்டாக இருந்தால் எல்லாமே எஃப்எஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஏஆர்பியை பற்றி பார்த்துட்டோம். ஏஆர்பி அப்படிங்கிறது என்ன, ஏஆர்பி ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயுமே பார்த்துட்டோம். இங்கேயும் நான் சொல்லிடுறேன். ஒரு பிசி இந்த பிசியோட கம்யூனிகேஷன் பண்ண போது இது ஆக்சுவலாக இந்த சுவிட்சுக்கு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசியோட மேக் அட்ரஸை யார் வச்சுருக்கா அப்படிங்கிறத அதோட மேக் அட்ரஸ் டேபிளில் போய் பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் மேக் அட்ரஸ் டேபிள் பிளாங்காக இருக்குது அப்படின்னா எல்லா பேருக்கும் அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும்.
ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து என்ன நடக்குது, ப்ராட்காஸ்ட் நடக்குது. இந்த பிசி எல்லாம் என்னென்னா அந்த பாக்கெட்டை ட்ராப் பண்ணிடும். சாரி, இந்த பிசியில் இந்த பிசிலாம் ட்ராப் பண்ணிடும். இது மட்டும் என்ன செய்யுது, ரிப்ளை பண்ணுது. அப்போ இந்த சைடுலேருந்து போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் நடக்கும். ஏன்னா எல்லா பேருக்கும் சென்ட் பண்ணுது. திருப்பி இந்த பிசி ரிப்ளை பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா யூனிகாஸ்ட்டில் ரிப்ளை பண்ணும். யாருக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்ததுக்கப்புறம் இந்த பிசிக்கு மட்டும் ரிப்ளை பண்ணும். ஸோ வந்து ஏஆர்பி ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். மேக் அட்ரஸ் டேபிளில் எதுவும் இல்லை அப்படின்னா ப்ராட்காஸ்ட் நடக்கும். திருப்பி அதுக்கு ரிப்ளை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகாஸ்ட்டில் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதுவரை ஈத்தர்நெட்டை பற்றி நிறையா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதில் ஈத்தர்நெட் டெக்னாலஜியில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிஓஇ, பவர் ஓவர் ஈத்தர்நெட். அப்படின்னா என்ன, நம்ம எதுவுமே இன்னும் லேபாக போகலை. ஆக்சுவலாக இது ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம்னு வச்சுக்கிடுவோம். இந்த சுவிட்சுக்கு நம்ம வந்து ஒரு பவர் கொடுத்துருப்போம். இதிலேருந்து நிறையா பிசியை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நெட்வொர்க் கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதிலேருந்து இதை வந்து நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கிறோம். இந்த பவர் ஓவர் ஈத்தர்நெட் அப்படிங்கிறது எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பவர் ஓவர் ஈத்தர்நெட் இல்லாத சுவிட்ச் அப்படின்னு வச்சுக்கிறோம், ஒரு நார்மல் சுவிட்சு. இங்கேருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். கேமராவுக்கு வந்து நான் கனெக்டிவிட்டி கொடுக்குறேன். இந்த கேமராவுக்கு பவர் வேணும். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பவர் அடாப்டர் வச்சு அதை வந்து நம்ம பவர் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் கேமராவுக்கு. இது ஒருவேளை பிஓஇ சுவிட்சாக இருந்தால் இதுவே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு எலக்ட்ரிசிட்டியும் இது கொடுக்கும். ஸோ அதுதான் பவர் ஓவர் ஈத்தர்நெட். இந்த டயக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நம்ம எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போதைக்கு இந்த க்ளவுடை விட்டுருங்க. ஒரு பிசி என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கேபிள் வழியாக. இந்த பிசி எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு பவர் ஆனுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இதே சுவிட்சில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேமரானா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேமராவுக்கு எதுக்குமே நம்ம வந்து பவர் அடாப்டர் கொடுக்கல. இதுக்கு எல்லாம் பவர் வந்து யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சே கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம ஒரு பிஓஇ சுவிட்ச் வாங்கினா எல்லா பேருக்கும் பவர் கொடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாது. அதே மாதிரி நம்ம வாங்குகிற இந்த கேமராவும் பிஓஇயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நெட்வொர்க் டோபாலஜி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெட்வொர்க் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறையா கம்ப்யூட்டர்ஸை வயர்டு இல்லை டிவைஸை வழியாக நம்ம கனெக்ட்னா பண்ண போகிறோம். அதை கனெக்ட் பண்ணும்போது சம் டிசைன் சொல்லியிருக்கா இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னென்ன மாதிரி இருக்குது, அதாவது ஒரு இப்படி இருந்தால் இது ஒரு டோபாலஜி, இப்படி இருந்தால் இது ஒரு டோபாலஜி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டோபாலஜியை சொல்லுவோம். ஒன்று லாஜிக்கல், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல். இந்த லாஜிக்கல் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாது டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி எல்லாம் பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதே லாஜிக்கல் டோபாலஜி. ஃபிசிக்கல் டோபாலஜி அப்படிங்கிறது எந்த டிவைஸில் எப்படி நம்ம வந்து கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது ஃபிசிக்கல் டோபாலஜி. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு டோபாலஜி யூஸ் பண்ணோம். அது இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலை. அப்படி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி அப்படின்னு ஒரு டோபாலஜி. ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேபிள் இருக்கும். அந்த சிங்கிள் கேபிளில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இந்த எண்டுலையும் டெர்மினேட்டர் அப்படிங்கிறத வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி என்ன செய்யப்போம் அப்படின்னா பிசிஎன் கனெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டரை வச்சு இந்த கேபிளுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பிசியை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இது எப்படி இருக்கும் இந்த கேபிள்னால் பார்த்தோம்னா கோஆக்சியல் கேபிள் மாதிரி இருக்கும். கேபிளை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணோம். பழைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லைன்னா கோஆக்சியல் கேபிளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஓல்டு டெக்னாலஜி. இதில் இந்த கனெக்டர் ரிமூவ் ஆனாலும் சரி அல்லது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பிசியை கட் பண்ணாலும் உடனே இந்த இடத்துல என்ன செய்யும்னா இங்கேருந்து பாஸ் ஆகிற சிக்னல் வந்து ப்ராப்பராக பாஸ் ஆகுது, எல்லா பேரையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அப்போ எந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி கட் ஆனாலுமே ஹோல் நெட்வொர்க்கும் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதைத்தான் இங்கே வந்து அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜில் இருக்குது. இதை பொறுத்தவரை என்னென்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி
கேபிள் வந்து ரொம்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி இதை விலையை கம்பேர் பண்ணல கொஞ்சம் லெஸ் ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனா நமக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான கம்யூனிகேஷன் நடக்கலை அப்படின்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி டேட்டா வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். லாஸ்ட்டாக நம்ம சொன்னது மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு கம்யூனிகேஷன் கட் ஆச்சு அப்படின்னா மொத்த ஹோல் நெட்வொர்க்குமே டவுன் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிங் டோபாலஜி. இந்த ரிங் டோபாலஜிக்கு பேர் என்னென்னா, இன்னொரு பேர் இருக்குது, டோக்கன் ரிங் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வரும். டோக்கன் ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக சர்க்கிளாக வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு ஒரு கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும், இதுலேருந்து இது கனெக்ட் ஆகிருக்கும், இதுலேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பிசி ஒரு டேட்டாவை இவருக்கு சென்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதுக்கு அனுப்பும். யார்கிட்ட அந்த டோக்கன் இருக்கோ அவர் மட்டும்தான் இன்னொரு பிசிக்கு அனுப்ப முடியும். அந்த டோக்கனை வச்சு அனுப்புவாங்க, அடுத்து இவருக்கு அனுப்பும். அதே மாதிரி இது என்னன்னா, இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் அது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இந்த டைரக்ஷனில் அது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. கிளாக் வைஸில் மட்டும்தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சுனாலும் மொத்த நெட்வொர்க்குமே டவுன் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, டெர்மினேட்டர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணல. பஸ் டோபாலஜியில் எப்படி யூஸ் பண்ணமோ அதே தான் இங்கேயும். இங்கே டெர்மினேட்டர்ஸ் வந்து வராது. அதே மாதிரி இதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி டேட்டா ஒரு டைரக்ஷனில் தான் போக போகுது. அப்படி ஒரு டைரக்ஷனில் போகிறதுனால நமக்கு இந்த இடத்துல கொலியூஷன் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் நடக்காது அப்படின்னு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய கேபிள் நம்ம யூஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகம். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபால்ட் ஆச்சுனாலும் மொத்தமாக ஃபால்ட் ஆயிரும். அதுக்கடுத்து ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி அப்படிங்கிறது இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டோபாலஜி தான் ஸ்டார் டோபாலஜி. அப்படின்னா என்னென்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு நெட்வொர்க் டிவைஸ் இருக்கும். அதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு டிவைஸையும் வேறு டிவைஸை வேறு கேபிள் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கனெக்டிவிட்டி கட் ஆகுது அப்படின்னாலும் மற்ற யாருக்கும் எந்த பாதிப்பும் நடக்காது. இது வந்து ஸ்டார் டோபாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது என்னென்னா ஈஸி டு இன்ஸ்டால். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரை இன்னொரு போர்ட்டில் மாட்டணும் அப்படின்னா, ரீலொகேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனி கேபிள் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம் சேவ் ஓகே. அதாவது தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த இடத்த மட்டும்தான் பாதிக்க போகுது, மற்ற யாருக்கும் அந்த பாதிப்பு கிடையாது. ட்ரபிள் ஷூட் பண்ணுறதும் ஈஸி, டேட்டாவை ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் இந்த பக்கம் இருக்குது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய கேபிள் யூஸ் பண்ணணும். டிவைஸ் ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா மொத்தமாக நெட்வொர்க், அதாவது இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்னா நம்ம ஒரு கேபிள் கட் ஆச்சு அப்படின்னா மொத்த நெட்வொர்க்கு ஃபால்ட் ஆகும். இங்கே என்ன அப்படின்னா, இந்த டிவைஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா மொத்தமாக எல்லா பேரோட கனெக்டிவிட்டியும் போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்ற டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் ஹை. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ட்விஸ்டட் பேர் கேபிள் யூஸ் பண்ணுறோம். அந்த கேபிள் வந்து ப்ரோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய கேபிள் இருக்கிறதுனால நமக்கு அந்த அதாவது ஒரு இடத்துல வந்து ப்ராப்பராக நம்ம வந்து நெட்வொர்க் கேபிள் ப்ராப்பராக பண்ணியிருப்போம், எதுவும் டேக்னா போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது அதோட செட்டப்பை பார்க்கும்போது. ஸோ அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, ஹைப்ரிட் டோபாலஜி. ஹைப்ரிட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இந்த இடத்துல ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கேன். இந்த நெட்வொர்க்கை நான் வந்து வயர் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த நெட்வொர்க்கை வந்து வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வயர்டு அண்டு வயர், இது ஒரு டெக்னாலஜி, வயர்டு டெக்னாலஜி, இது வந்து வயர்லெஸ் டெக்னாலஜி. ரெண்டு விதமான டோபாலஜியை கனெக்ட் பண்ணுது, அதாவது மல்டிபிள், ரெண்டு விதமானன்னு கிடையாது, மல்டிபிள் டோபாலஜியை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹைப்ரிட் டோபாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இங்கே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் டோபாலஜி, இது வந்து ரிங் டோபாலஜி. ஸோ ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஹைப்ரிட் டோபாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் மெஷ் டோபாலஜி அப்படிங்கிறத சொல்கிறோம். மெஷ் டோபாலஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை எடுத்துக்கிறோம், இது வந்து பார்சியல் மெஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து இது மாதிரி இங்கே போய் கனெக்ட் பண்ணுது. ஒருவேளை இந்த கேபிள் வந்து ஃபால்ட் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகும். இதுக்கு இன்னொரு பேக்கப் பார்த்துருக்கு.
ஒரு பேக்கப் பாத்தை தவிர மல்டிபிள் பேக்கப் பாத் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுல் மெஷ் டோபாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் டோபாலஜி. இங்கே ஒரு ரவுட்டர் மல்டிபிள் ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு இடத்துக்கு மல்டிபிள் ரவுட்டர் வந்து கனெக்டிவிட்டியை காட்டுச்சு அப்படின்னா அதை பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இன்னொன்றுமே இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேன் டோபாலஜின்னு ஒன்று இருக்குது, வேன் டோபாலஜின்னு இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாம் வேன் டோபாலஜியில் வரும். லேன் டோபாலஜி அப்படிங்கிறது யார் யாருன்னா வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்த பஸ் டோபாலஜி, அதுக்கப்புறம் ரிங் டோபாலஜி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா லேன் டோபாலஜியில் வரும். ஸ்டார் டோபாலஜியுமே எதில் வரும் அப்படின்னா லேனில் வரும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மெஷ் டோபாலஜியில் இருந்து மெஷ் டோபாலஜி பாயிண்ட் டு பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேன் டோபாலஜி அப்படிங்கிறதுல வரும். பாயிண்ட் டு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா விதவிதமாக கொடுத்துருக்காங்க. 2 கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் 2 கம்ப்யூட்டர் மட்டும் டைரக்ட் கனெக்டிவிட்டியில் இருந்தால் அதுக்கு பேர் பாயிண்ட் டு பாயிண்ட். அதே மாதிரி சுவிட்சில் இந்த பிசியும் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே நமக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து இந்த பிசி இந்த சுவிட்சோட கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இது இன்னொரு சுவிட்சோட கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இது இன்னொரு பிசியோட கனெக்ட் ஆகிருக்கு. இதை எப்படி நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சுவிட்சை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரே ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் தான் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்தவரையும் மொத்தமாக ஒரு நெட்வொர்க் தான். ஸோ இந்த பிசியும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை டைரக்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டைரக்ட் கனெக்டிவிட்டியை பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி 2 ரவுட்டரை கனெக்ட் பண்ணாலும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம்னாலும் அதை பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.